ஸ்ரீகுருப்யோ நமஹ. பிரகலாதனுக்கு அப்பா ஒரு ஹிரண்யகசிபு. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? அவனுக்கு ஒரு மனோபாவம், நான் தான் கடவுள், அதனால ஹிரண்யாயனமா சொன்னா போதும், அதனால நாராயணான்னு இன்னும் சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு பிரசித்தமான ஒரு கதை புராணத்தில் இருக்கு. என்னோட பேரை சொல்லு, நான் ஹிரண்யன், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் அந்த ஊர்க்காரெல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதே சமயம் அவனுக்கு பிறந்த கூட இருக்கானே, அவன் நேர விரோதமா சொல்ல ஆரம்பிச்சான். எப்படியோ கடைசியில ஒரு நாளைக்கு அவனுக்கு தோணிச்சு, ஹிரண்யனுக்கு என்ன தோணிச்சு தெரியுமோ, நீ நாராயணன் சொல்ற எங்கடா அவன் இருக்கான்னு. இத கேட்ட உடனே பிரகலாதனுடைய மனசு எப்படி வேலை செய்வது தெரியுமோ, என்னடா நாராயணன்கிறவன் சாட்சாத் பரம்பொருள், அது சர்வவியாதி, அவர் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கார், இதுல எங்க இருக்கான்னு கேட்கிறானே. அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், உங்ககிட்டயும் உங்க ஆத்மாவில இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். இப்படி அஜ்ஞானத்துல அவன் இப்படி தப்பா பண்ணிட்டு இருக்கானே, அவனை விட நான் பெருசு அப்படின்னு தனி மனித ஆராதனைக்கு இப்படி கொடுக்கறானே, அது தப்பு இல்லையா? அவன் கூட பெருசு இல்லை, உன்னையே நடைமுறைப்படுத்தவனே அவன் தானே. உன்னுடைய சரீரத்துல அது என்ன சரீரம், ஜடம், அந்த ஜடத்துல சைதன்யமாக இருந்து இயக்கின்னு இருக்கிறவனே அந்த சாட்சாத் பரம்பொருளான நாராயணனாச்ச. அவங்கிட்ட சரீரத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிற சைதன்யம் இருக்க, அதுவே நாராயணன். தங்கிட்டே இருக்கிற ஆத்மாவை பற்றி அவன் சரியில்லைன்னு சொல்றான். அதனால அவன் இந்த ஜடமா இருக்கக்கூடிய சரீர மனசையும் ஆராதனம் பண்ணுங்கிறாரு. அங்க அது சைதன்யத்தையும் அவன் தெரிஞ்சுக்கணும். இப்படி அழகா இருக்கானே, பரிபரித ஆராதனை வராத. அப்போ ஜடமா இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்தை நீ சொல்லூடு இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு கேள்வி வேற கேட்கலாம். இதுலேருந்து அவருடைய அறியாமை எனக்கு ரொம்ப புறப்பட்டது. இனி அவரை திருத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவன் என்ன நினைக்கிறான், பகவானை விட்டு அடிமனித ஆராதனையில வா அப்படின்னு லோகத்துக்கு எல்லாருக்கும் சொன்னான். நாம அவனுடைய சப்தத்திலேயே என்ன இருக்கு தெரியுமா? ஹிரண்ய சப்தம் இருக்கு. ஹிரண்யா ஜனமா, ஹிரண்யா ஜனமா, ஹிரண்யவர்மா ஜனமா அப்படின்னு பகவானுடைய பேரே வச்சுட்டு இருக்கான் அவன். ஆமா, அப்படி வச்சிருந்தும் கூட என்னுடைய சரீரத்தில் ஊடுருவி இருக்கிற சைதன்யம் அந்த பரமாத்மா சைதன்யத்தினுடைய ஒரு லபம் அல்லவா அப்படின்னு தந்துட்டு இருக்கிற சைதன்யத்தை பத்தி, அதுதான் பரமாத்மா. அதே புரிஞ்சுகளையே அதை விட்டு ஜடமா இருக்கக்கூடிய சரீரத்தையே இத்தனை சொல்லிட்டு இருந்தா இப்பவும் அதே சொல்றானே. இனி அவன் இந்த சரீரத்திலேருந்து வெளியில வந்தாதான் அவனுக்கு ஞானம் வரும். அப்படி சொல்லி கொடுத்து அப்ப என்ன பண்ண, நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம ஆண்கள் எப்படி வழக்கம்னா, ஒரு கல்யாண மகாவிஷ்ணுஸ்வரூபஸ்ய வரசீல மாதரம் சகலாராதனேஸ்வர்த்திதம் மகாவிஷ்ணு ஸ்வரூபவர அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தான் சொல்லுவோம். மகாவிஷ்ணு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை பார்ப்போம். அதுக்கு தாத்பரியமே என்ன? அந்த ஸ்வரூபத்துல அந்தர்லீனமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்க்கலானவன். அதனால்தான் சொல்ல முடியாது. அந்த சைதன்யம், பகவானுடைய சைதன்யம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால நான் எந்த மாதிரி சைதன்யத்தை பார்க்கணும்? மகாவிஷ்ணு ஸ்வரூபனா இருக்கான் இந்த வரன். வரன் வரன்தான் பார்வை, ஆனா மகாவிஷ்ணு ஸ்வரூபவன். அப்படி சொல்றதுக்கு அவருக்கு எப்படி சௌரியம் கிடைச்சது? அவருடைய மகாவிஷ்ணு அந்தர்ஜலமா இருக்கான். சைதன்யம் சரீர அவயவங்கள், அதாவது 2 அவயவம் இருக்கு, 5 5 10 கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள், மனோபுத்தி சித்தாங்காரம், இதெல்லாம் ஜடம். அது ஒரு நாளும் வேலை செய்யாது.
சைதன்யம் வந்தாதான் வேலை செய்யும். அப்ப சைதன்யம் தான் அதுல இருக்கிற பொருளே. அப்படி இருக்கிற போது இவன் ஆராதனம் பண்ற போது அந்த சைதன்யத்தை குறிப்பிடுறான். ஆமாம், அந்த சைதன்யம் அங்க இருக்கிறதுனால இப்ப மகாவிஷ்ணு சொல்றான். இவர் என்ன பண்றான் தெரியுமோ, வாஸ்தவமா அவன் அப்படி தெரிஞ்சுக்காமல் 4 சரீரத்தில் ஜடமா இருக்கக்கூடிய சரீரம், இந்திரியங்கள், மனோபுத்தி, சித்தாங்காரம், அது ஹிரண்யன், அவனை சொல்லுங்கிறான். அப்ப அவங்க சேர்த்து பாவதேசனை அவனுக்கு புரிஞ்சுடுத்து. நாம மிருத்யுஞ்சய ஸ்வரூபத்தை பிராமண ஸ்ரீதமாசம் சொல்லுவோம், பரமேஸ்வர ஸ்வரூபத்தை பிராமண ஸ்ரீதமாசம் சொல்லுவோம். அது என்ன, அந்த ஸ்வரூபத்தில் இவனை பார்ப்பேன். அது ரூபகம். ரூபகம் தான் என்னது தெரியுமோ, ஒண்ணு பகவான் இல்லை தெரியும், இருந்தாலும் பகவானை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ரூபகம். அதுக்கு ஆதிசங்கர் என்ன சொல்லுவார்கள், ஆகாரிய ஆரோபம் பண்ணி சொல்லுவோம். அதனால்தான் சாடம் கிராமத்திலே சிவலிங்கத்திலே பகவானை பார்க்கிறோமே, அது சாடம் கிராமம் கல்லு தெரிஞ்சு தெரியும், இருந்தாலும் நான் அதை பார்க்கிறேன்னு இவன் மைண்டுக்கு அதுல பகவானை பார்க்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். காவியங்கள்ல எல்லாம் அவங்க சொல்லுவாப்பா, நேரடி பகவானை நம்ம சொல்லக்கூடாது, ஆகாரியாரோபம் கூடாது, பகவான் வேறே நாம வேறேதான் என்கிற வித்தியாசம் தெரிஞ்சாதான் உனக்கு அச்சானம் போகும். இது உள்ளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற சைதன்யம் தான் பகவத் ஸ்வரூபம் தெரியற வரைக்கும் நீ ரெண்டா தெரிஞ்சு வச்சிருப்பேன். அது தெரிஞ்சு விட்டா உனக்கு போயிடும். இவன் எப்படி இருக்கான்னு தெரியுமோ, இவன் அப்படி இல்லை, என்னுடைய ஜடம் தான் நீ ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஹிரண்ய சப்தத்தினால எனக்கு அவன் ஹிரண்ய சப்தத்துல அவனுடைய சரீரமா வச்சிருந்து விட்டான். அவன் பகவானை மறந்து விட்டான். என்ன ஆராதனம், அதுதான் தனிமன் தான் ஆராதனை. அவன் தான் ஆரம்பிச்சு வச்சான் தனிமன் ஆறுதான். அப்படி சொன்ன உடனே உள்ளே இருக்கிற பகவானை நாம என்ன சொல்லுவோம். இது பாரு, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. அதாவது அசகுரு பகவோ பிரம்மா விவாஹுர் அபரோஹரிஹி அபால லோதன சம்பு பகவான் பாதராயணா. 4 தலை இல்லை, ஆனா பாக்கியெல்லாம் பார்த்தா அவன் பிரம்மாதான். சதுர்வதனம் இல்லை, பாக்கியெல்லாம் இருக்கு, பிரம்மாதான். 2 கைதான் இருக்கு, இது ஒரு ஹரிக்கு 4 கை உண்டு. நெற்றியில கண் இல்லாத பரமேஸ்வரன். இப்படிதான் அவ சொல்லுவான். அவங்களெல்லாம் அடக்கி வாசிப்பான். அதாவது பகவான சாதாரண ஒரு மனுஷனை பகவான் ஆக்க மாட்டான். எப்ப ஆக்குவா தெரியுமோ, எனக்கு பகவான் அவன் மைண்ட்லயே பாக்குறேன்னு நினைக்கிற போது ஆகாரியாரோபம் தான் வருமே தவிர உண்மையான பகவானா ஒருத்தனை ஒரு மனுஷன் நினைக்க மாட்டான். நீ உனக்கு புரிஞ்சு பாரு, அந்த அவதாரங்கள்லாம் இருக்கு பாரு. ராமர் அவதாரம்னா ராமன் தான் சொல்றோம், நாராயணன் சொல்றது இல்லை. அவருடைய அவதாரம் ராமனா விவகாரம், விவகாரத்துல மனுஷனா தான். அவரே சொல்லுவார் நான் மனிதன் சொல்லுவார். அப்படி எல்லாம் தான் இருக்கு. கிருஷ்ணன் நாம் மனிதன். அந்த மனுஷனுக்குள்ள சௌரியம் தான் வாழ்க்கை இருக்கும். இந்த பிறந்தாச்சு பகவானே அவதாரம் பண்ணா கூட மனுஷ அவதாரமா இருந்தா மனுஷனுடைய சுபாவம் வரும். அதிலே மிருகாவதாரம் தான் மிருகத்தினுடைய சுபாவம் இருக்கும். உடனே அவர் மாறிவிட மாட்டார். இப்போ மத்ஸ்யமா அவதாரம் பண்ணார், மத்ஸ்யத்தினுடைய சுரூபம் தான் இருக்கு. நான் பகவான் ஆகும் சொல்லி அதை மாத்திக்கலை. அதே மாதிரி கூர்மம் அவதாரம் பண்ணார், கூர்மத்தினுடைய சுரூபம் தான். வராக அவதாரம் பண்ணார், வராகத்தினுடைய சுரூபம் தான். அப்போ அவதாரம் பண்ணால் என்ன சுரூபமோ அந்த சுரூபம் தான் அவருடைய சுரூபம் சொல்ற வழக்கம். நாம அவதாரம் பண்ண சுரூபத்தை மறந்து அவருக்கு எல்லாத்துக்கும் முன்னே இருக்கக்கூடியதான பகவான சொன்னா ராமனை நாராயணா சொல்லி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவரே சொல்லுவார் ராமராமா, எங்களை ராமான்னு 2 எழுத்துதான் எனக்கு எல்லா விதமான சிறப்பையும் கொடுத்ததுன்னு. ஒரு வேடிக்கை பாரு, அந்த ஹனுமான் இருக்காரு, எப்படி புத்தில் பலம் யசோதையம் நத்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் வாக்குடுத்தது ஹனுமா கரணாபவே அப்படி சொல்லுவோம். ஆனா அவர் ஹனுமானத்தான் இருக்கார். அவங்கிட்ட இருக்கிற பெருமைக்காக இது சொல்லுவோம். என்ன சொல்லுவா, அப்போ அவன் ஹனுமா குரங்கு வடிவில தான் இருக்காரே தவிர வடிவ மாத்திக்க மாட்டான். அவனை பகவானா நாம நினைக்கலாம். புரியலையா? நம்ம பார்க்கணும் பகவானா. அதுக்காகத்தான் என்ன சொல்றார், அப்படின்னு குரங்களுடைய சுபாவத்தை தான் அவர் காட்டிட்டு இருந்தார். அப்போ நாம எந்த உருவம் எடுத்திருப்போமோ அந்த உருவத்தில் தான் பகவான பார்க்கணுமே தவிர அந்த உருவத்தை விட்டு அவன் பகவான் ஆக்க சுயம்பூன்னு ஆக்கப்படாது.
இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க அப்பாவுக்கு தெரியாத போட்டே அவர் ஜடத்தை இந்த மாதிரி நினைச்சுக்கிண்டே மனதில அஜ்ஞானம் அவ்வளவு உருகொண்டிருக்கு. திருசப்தத்துக்கு பகவானுடைய அர்த்தம் உண்டு. என் சைதன்யம் என்னுடைய உடம்புல இருக்கிற ஆத்மா அந்த சைதன்யம் தான் அந்த ஹிரண்யன். அப்படிதான் எங்க அப்பா பேர் போட்டிருக்கா தெரிஞ்சுக்காத. ஜடமா இருக்கக்கூடிய சரீரத்துக்கும் மனசுக்கும் அந்த இரண்டு சொந்தத்துக்கும் நினைச்சுக்கொண்டு அவனைத்தான் நீ சொல்லணும்னு பகவானை விட்டு அவனை சொல்றான். நீ நாராயணன் குழந்தைக்கு பேரை போட்டா நாராயண சப்தத்திலேருந்து என்ன சொல்லணும்? என் பிள்ளையும் தெரியக்கூடாது, நாராயணன் அவனை தெரியணும். அதனால அந்த எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோ, ஆகாரியாரோகம் பண்ணிட்டால் பகவான ஆராதனம் பண்ண முடியும். ஏன் தெரியுமோ? அவருக்கு நம்ம போல உருவம் இல்லை. அப்போ உருவத்துல பகவான் வந்தான்னு சொன்னா, ஆரோ உருவத்தை பார்த்து இவரை பகவான் சொன்னா அது சரியா வராது, சாஸ்திர ரீதியா சரியா வராது. ஏன்னா இந்த உருவம் எல்லாம் அவருக்கு உள்ளதில்லை. அது அசத்துனா சரீரம் அசத்து, சரீரம் மிச்சா. மிச்சா அப்படி பகவான் வரும். சரீரம் மிச்சை ஒரு நாளைக்கு அழியுது. திருஞானாபாத்தியம் சது போன காலத்திலையும் இல்லை, இந்த காலத்திலையும் இல்லை, அடுத்த காலத்திலையும் இல்லைங்கிறது மட்டும்தான். நம்மதெல்லாம் அப்படி இல்லை. போன காலத்தில் இருந்தான், இப்ப போனான், இப்ப இருந்தான், அப்ப போனான். அப்ப நம்மள்ட்ட எல்லாம் அவஸ்தா பேதம் வருது. அதனால வெறுமன ஒரு மனிதனே பகவான் அப்படின்னு தனி மனித ஆராதனை இருக்க அவனை தப்பான வழியில கொண்டு போகும்ங்கிறதுக்கு அடையாளமே ஹிரண்யகசிபு. அதனால அதான் புராணமே என்ன சொல்றது? தனி மனித ஆராதனைங்கிறது ஒரு விட்டுதல் தான் கொடுக்கும். தனி மனிதனை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற ஆத்மா அத நீ பார்க்கணும். அப்ப நீ அவனை கூப்பிடுற. இப்ப சொல்லுவோமே, தம்பதி பூஜை பண்றான், வசிஷ்ட அருந்ததி பேரை கூப்பிடுவோம். இவாளதான் கூப்பிடுறான். பகவானின் வசிஷ்டன் பேர் இல்லை, அருந்ததினு பேர் இல்லை, அவன் உன்னாலதான் கூப்பிடுறான். அதே மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரன்றான். பார்வதியும் பரமேஸ்வரன் மனுஷனு தான் கூப்பிடுறான். மனுஷன்ல பார்வதியை நினைச்சுக்கிறான், பரமேஸ்வரன் மனுஷன்ல நினைச்சுக்கிறான். இப்ப தம்பதி பூஜையில அப்படிதான். அதே மாதிரி பிரம்மச்சாரிக்கு ஒருத்தர் கொடுக்குறான், மகாகணபதி ஸ்வரூபத்தையா சொல்றான். அப்ப எல்லாம் நமக்கு தெளிவா சாஸ்திரம் என்ன சொல்றது? பகவான் கரகரநாத் அபேதங்களோட ஒன்னே வரமாட்டான், அவளுக்கு அது இல்லை. அதனால அது இல்லை அதை நினைக்காத. பகவானை நீ எப்படி நினைக்கணும்னா, சின்ன பிரஸ்தானம் சொல்றேன் பாரு. நம்முடைய சரீரத்துல எல்லாம் இருக்கு, சரீரம் எல்லாம் அது உனக்கே தெரியுது. சின்ன வயசுல சின்னதா இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, வயசானவனு பெருசாச்சு, சின்ன வயசுல பொண்ணா இருந்து பெருசாச்சு, பிள்ளையா இருந்து பெருசாச்சு. இப்படி எல்லாம் ஏற்றத்தாழ்வு, வளர்றது, பறையறது எல்லாம் வந்திருக்கேன். இந்த தர்மம் எல்லாம் அதில் வந்திருக்கேன். ஆத்மாவில் எந்த தர்மமே இல்லை, என்னைக்கும் பிரகாசனம் உள்ளே இருக்கிறது. சின்ன வயசுல இருக்கு அந்த குழந்தையில ஒரு ஆத்மா உள்ள நுழைந்திருக்க ஒரு சைதன்யம். அந்த சைதன்யம் கிழவன் வரைக்கும் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அந்த சைதன்யம் தான் இவனை செயல்பட வைக்கிறது. அப்ப யாரு? அந்த பகவான் தான் நம்ம ஆட்சி படைக்கிறாங்கிறாரு. இந்த பகவான் தான் இருக்கா. அந்த பகவானுக்கு உருவம் கிடையாது. அதனால தனி ஒரு மனுஷனை பார்த்து இவன் தான் பகவான் அப்படின்னு சொன்னா அவனுடைய அஜ்ஞானத்துக்கு அடையாளம். சாஸ்திரம் அதில் விருத்தம். அதனால என்ன வேணும்? பகவானுக்கு பசி தாகம் கிடையாது, உடல் கிடையாது, ஒன்னும் கிடையாது, வர்ணம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அதாவது பகவானுக்கு ஸ்வரூபம் இத்தா அப்படின்னு சொல்லறதுக்கு இல்லை. என்ன சொல்லும்? அது ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பரமானந்தம். எப்படி சொல்லும்? அந்த ஆத்மா இது சத்தியம், ஞானம், அனந்தம், இப்படிதான் சொல்லும் பிரம்மா. இதெல்லாம் தான் பேர் இருக்குமே தவிர அவனுக்கு வேற ஒன்றும் இருக்காது. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, தொட்டு புரிஞ்சுக்க முடியாது. இது எப்படி தெரியும்? அது ஸ்வயம் அனுபவத்துக்கு தான் தெரியணும். அந்த அனுபவ வேத்தியமா இருக்கக்கூடிய பகவானை சாதாரண கர்கனா தெளிவா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பகவான் சொன்னா அவனும் சிறுப்பு ஒண்ணும் இன்னும் புரிஞ்சுகளேன்னு அர்த்தம். அதனால தர்மசாஸ்திர நடைமுறையை நாம பின்பற்றா என்ன வேணும்? தனி மனித ஆராதனையில வரப்படாதது, அவனை ஆராதனா இதுவா இருக்கப்படாது. அவங்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய இருக்க அதைத்தான் நமக்கு ஆராதனை சொல்லி கொடுத்திருக்கு தர்மசாஸ்திரம். அதுவும் என்ன சொல்றது? அந்த மனுஷன் வேற யாரோ,
அந்த மனுஷன்ல அவருடைய ரூபத்தை பாருன்றான். அதாவது திருவிதாம பிரவிதாமல ஸ்வரூபி பிரத்யட்ச மகாவிஷ்ணு ஸ்வரூபி சர்வான் கல்யாணி பகவான் ஸ்ரீஹரி சொல்றோமே. அந்த ஸ்வரூபத்துல அந்த ஸ்வரூபம்னு சொல்றோம் அவன் இல்லை. அந்த ஸ்வரூபத்துல பிரத்யட்ச மகாவிஷ்ணு ஸ்வரூபி அப்படின்னு சொல்றான். பிரத்யட்ச மகாவிஷ்ணு போல அவன் இருக்கான். போல எல்லா இடத்துலயும் ரூபணம் தான். அப்படி ரூபகத்துல பண்ணாதான் நாம நினைக்கக்கூடியதான நம்முடைய அபீஷ்டங்கள் நேரடி இந்த பகவானை தேர்ந்து கிடக்கும். பகவான் எப்படி பார்க்கிறோம்? சைதன்யம் கண்ணுக்கு புலப்படாது, புரியலையா? இந்திரியங்களுக்கு புலப்படாது, உருவம் இல்லை. அப்போ இருக்கிறோட என்ன மானசிகமான ஒரு அறிவு இருக்க, அதுலதான் அவனுக்கு நிறைய அறிவு. அப்ப அந்த அறிவு இல்லாத போனதுனால என்னுடைய அப்பா அப்படி ஆயிட்டானே எங்கிறதுக்காக அவர் என்ன முடிவுக்கு வந்தார்? சரி, இனி இந்த அப்பா இந்த அஜானத்தில் மொழின்னு இருந்தா அவன் மேல வர முடியாது. அதனால இந்த அஜானமான சரீரத்தை விட்டுட்டு வந்து இன்னொரு சரீரத்துக்கு வந்தாதான் அவருக்கு அந்த ஞானம் வரும். இது என்னத்தினால வந்தோ தெரியறதுனால்தான் தன்னுடைய அப்பாவை பகவானை வச்சு அந்த அப்பாவை வச்சு அந்த சரீரத்தை இல்லாமல் பண்றான். அப்புறம் அவனுக்கு ஞானம் வந்துச்சு. அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சதாக அந்த பிரகலாதன் சந்தோஷப்படுறார். அதுல இருந்து என்ன தெரிகிறது? நாம பகவான் ஆராதனம் பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல என்ன வழி இருக்கோ அதுக்கு போனமே தவிர நாம நினைச்ச மாதிரி ஒரு தனி மனிதன் எல்லாம் பகவானா நினைச்சு ஆராதனம் பண்றது இருந்தாரு, அது கரெக்டே இல்லை. ஏன் இல்லை சொல்றது தெரியுமா? நீ உனக்கு கவனிச்சு பாரு. அதாவது கடைசியிலே நன்னா 4 மகா வாக்கியங்கள்லாம் அனலைஸ் பண்ண உடனே அவனுக்கு ஆத்ம ஞானம் வந்து விட்டுன்னா அவன் சரீரத்தையே விட்டு விடுறான். அவனுக்கு ஆத்தியம் என்ன வருது? இருக்கிற போதே ஜீவன் முக்தி வந்து விட்டு அவனுக்கு ஞானம் வந்தோன அந்த சரீரம் போன விவேக முக்தியும் ஆச்சு. அப்படிதான் நாம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கே தவிர ஜீவன் முக்தாவஸ்தை இருக்கு பாரு, அவன் சரீரத்தை பற்றியே கவலைப்பட மாட்டான். இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்ப சரீரம் அவன் மறந்தாச்சு. சரீரம் அவனுக்கு இல்லை. சரீரம் பொய்து தெரிஞ்சிருந்தாச்சு. விவேக முக்தி வர வரைக்கும் இந்த சரீரம் பதனமானமே அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அதனாலதான் பழைய அந்த சன்னியாசம் வாங்கிட்டுலாம் சரி ஜீவன் முக்தனாவே உட்காருவா பீடத்துல. அப்ப அவளுக்கு சரீரத்துல ஒரு அபிமானமும் இல்லை. அதனால எல்லாத்துனால்தான் அவர் அப்படி ஒரு ஞானம் இருக்கிற போதே ஜீவிக்கிற போதே உள்ள வழியைத்தான் ஆதிசங்கரர் நமக்கு காமிச்சிருக்கார். அப்ப நம்மள்டே பகவான் இருக்கார். ஆனா நாம பகவான் இல்லாத மாதிரி உடம்ப தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பகவத் ஸ்வரூபம் இன்னொரு மனிதனுடைய ஸ்வரூபத்துல விளைய வராது. அதனால என்ன வேணும்? அவங்கள்ட்ட விளைய வந்தா அது ஒரு ஞானம் இருக்கணும். அவங்கள்ட்ட ஆத்மாவில பகவான் இருக்கான்னே தவிர அவன் தெரிஞ்சுதல் அஜானத்தில் இருக்கான். அப்ப தனிப்பட்ட ஒரு ஆத்மாவை விட்டுவிட்டு பரமாத்மாவை விட்டுவிட்டு தனிப்பட்ட ஜடமா இருக்கக்கூடிய சரீரத்தையும் மனசையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நாம நமக்கு ஞானம் வரலையே. என்ன மாதிரி ஒரு ஆசாமியை நீ ஆராதனம் பண்ணேன்னா உனக்கு ஆராதனம் பண்ற முறையே தெரியலை. தர்மசாஸ்திரத்தை கேட்டு தனி மனிதனால ஆராதனை விட்டு பகவத் ஆராதனையில ஈடுபட்டேன்னா சகல விதமான சேகசம் வரும்.